பலத்த கரவொலியோடு வருபவர் காளீஸ்வரி. பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க காளீஸ்வரி. ஐயா, இன்னைக்கு கல்யாணமே ஆகாம ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒண்ணு, மாப்பிள்ள 90 கிட்ஸா இருப்பா, இல்லாட்டி ஒரு இன்ஜினியரிங் படிச்ச இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பான். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ நானு போட்டுட்டு பொண்ணு கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணமா தான் இருக்கும். மாப்பிள்ள அரசு துறை அதிகாரியா இருப்பான். ஐயா, இன்னைக்கு எங்களுடைய இத்தனை தோழமைகளும் அரசு துறை வேலை வாய்ப்புக்காகவும் அரசு துறை மாப்பிள்ளைக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா எங்க மக்களே இன்னைக்கு அரசை சார்ந்து தானங்கயா இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் பழமொழி வச்சிருக்கானே, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா சம்பாதிக்கணும். அதாவது சத்துணவு ஆயாவா இருந்தா கூட பொண்ணு கட்டுறான். ஆனா பிரைவேட்ல 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்ணை நம்ப மாட்டேங்கிறான். எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா. ஆனா சத்துணவு ஆயா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அது நிரந்தரமா வேலையில இருக்கேன். சத்துணவு ஆயாவுக்கு இருக்கிற மரியாதை கூட ஒரு தனியார் கம்பெனியில இன்ஜினியரா இருக்கிற ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. காரணம், கிராமத்துல அப்படி ஒரு பழமொழி வச்சிருக்கான், காசுன்னு இருந்தாலும் கவர்மெண்ட் காசை சம்பாதிக்கணும்டா அப்படின்னு. அதனாலதாங்க சொல்றோம், இன்னைக்கு எங்களுடைய அரசின் கையில தான் எங்களுடைய மக்களோட சுகாதாரம் இருக்குன்னு. ஐயா, இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இளைஞர்களும் மக்களும் எதுனாலும் ட்ரெண்டிங் பண்ணிடுவாங்க. ட்ரெண்டிங் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங் யுகமா தான் போய்கிட்டு இருக்கு. டோராவுக்கும் சோட்டா பீமுக்கும் கல்யாணம் பண்ணதுல இருந்து, டோராவை மர்டர் பண்ணி ஆர்ஐபின்னு ஸ்டேட்டஸ் போட்டதுல இருந்து, என் தலைவர் நேசமணி தலையில சுத்தியல் விழுந்ததுல இருந்து, உலகத்தின் பசுமை தலமா விளங்கின அமேசான் தீ பிடிச்சு எரிஞ்சதுல இருந்து, டிக்டாக்ல வணக்கமுங்கோ ஷீலால தொடங்கி டே கார்த்தி நீ இல்லாம நான் இல்லடான்னு இப்ப வர போட்ட அத்தனை வீடியோவை ட்ரெண்டிங் தானையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இப்படிப்பட்ட என் மக்கள் சமுதாயத்துக்கிட்ட சுகாதாரத்தை கொடுத்தா அதையும் ட்ரெண்டிங் தாங்கய்யா பண்ணுவாங்க. அதை பத்தி சிந்திக்கின்ற இளமையில இன்னைக்கு நம்ம இல்லையா ஐயா. இன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெண்டிங் வந்திருக்கு, என்னன்னு தெரியுங்களா ஐயா? ஜாதி மதம் மொழி இன்னும் இதெல்லாம் கடந்து வர்றது எதுங்கய்யா? ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து ஒன்று உருவாகும்னா அது நட்பு என்ற ஒன்று தான். அது மட்டும்தான் இதை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது ஐயா. ஆனா இன்னைக்கு ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க, என்ன தெரியுங்களா? ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் கடந்து வர்றதாங்க கொரோனா வைரஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலை ட்ரெண்டிங் பண்ணிட்டு நான் ஒன்னு நினைச்சு பதில் சொன்னா நீ வேற ரூட்ல போயிட்டு இருக்க. உண்மையிலே எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் கொரோனா வர்றது வரத்தான் செய்யும். ஐயா, இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டாளுங்க இருக்காங்க பாத்துங்களா, காதலன் காதலிய கூட பிரிச்சிருவாங்க. ஆனா அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையை மட்டும் பிரிக்கவே மாட்டாங்க. சரிதான், பிரிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசு குப்பையை பிரிச்சு போடுறதுக்கு வாளி கொடுத்தா நம்ம மக்கள் குப்பையை வாங்கயா பிரிச்சு போட்டாங்க. பூரா துவரம் பருப்பையும் அரிசி பருப்பையும் தானங்கயா பிரிச்சு போட்டு வச்சாங்க. இப்படிப்பட்ட என்னுடைய மக்கள் சமுதாயத்துக்கிட்ட எங்கயா சுகாதாரம்னு ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல குப்பையை பிரிப்பதற்கு குப்பை வாளி கொடுத்த அரசு கையில தான் சுகாதாரம் இருக்குன்னு சொன்னா எங்களுடைய சுகாதாரம் இன்னைக்கு அரசு கிட்ட தானங்கயா இருக்கு. ஐயா, அன்னைக்கெல்லாம் எங்க பாட்டி பார்த்தோம்னா நேரா கொட்டத்துக்கு போய் ஒரு வண்டி சாணி அள்ளி அதை கரைச்சு வாசத்தொளிச்சு கோலம் போட்டா எந்த கிருமியும் உருவாகல. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஏதோ வாச தொளிக்கிறாங்க, மஞ்சள் பொடி கேட்டா சாணி பொடியாம், அது 50 ரூபாயா. அதை கலந்து வாட்டர் கேன்ல போட்டு அப்படியே கைப்படாம தொளிச்சோம்னா கிருமி எதுவும் உருவாகாதான். ஐயா, புது புது கிருமி உருவாகுதோ இல்லையோ, புது புது வியாதி உருவாகி நம்ம மனுஷனுக்கு செத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஐயா, முற்றத்தில் வளர்த்த துளசி செடி, சாணியால் மூழ்கிய அடுப்பங்கரை, வீடு முழுவதும் பறக்க விட்ட மணக்க விட்ட சாம்பிராணி புகை, கிருமி நாசினியா மஞ்சளை பயன்படுத்திய காலங்கையாது. கிருமி நாசினியா பயன்படுத்திய மஞ்சளை இன்னைக்கு நாம மதிக்கிறது இல்ல. மண் சட்டியில உணவு சமைத்த காலம்னு சொன்னோம்னா அரிசி மாவு கோலத்துல எறும்புக்கு தீனி போட்ட கர்ணன் பரம்பரையா வாழ்ந்த நாம நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் இன்னைக்கு மொபைல் போனை காட்டி சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா நடுவரவர்களே, இன்னைக்கு பாரம்பரியம் கலந்த சுகாதாரம் இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கிறது அரசா மக்களா? மறக்காம இருக்க வேண்டியது நம்ம மக்கள் தான். இன்னைக்கு அனைத்தையும் மறந்துகிட்டு இருக்கிறது நம்ம மக்கள் தான். இப்படிப்பட்ட மக்கள் கிட்ட எங்க நடுவரவர்களே சுகாதாரம் ஒண்ணு தலைத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா பணம் கொடுத்தோம்னா அட்மிஷன் போடுறதுக்கு ஏகப்பட்ட பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தையோட கையில சாக்லேட்டை கொடுத்து அந்த சாக்லேட் அந்த குழந்தை சாப்பிட்டு அந்த பேப்பரை நேரா குப்பை தொட்டியில போடுதா இல்ல கீழே போடுதான்னு சுகாதாரத்தினுடைய மேன்மையை பார்த்து இன்னைக்கு சீட்டு கொடுக்கிற அரசு பள்ளிகள் இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அரசுக்கு தானங்க இருக்குது இன்னைக்கு எங்களுடைய சுகாதாரம்.
ஆரம்ப கல்வியில இருந்து கல்லூரி கல்வி வரை இன்னைக்கு அனைத்து நிலைகளிலும் சுற்றுச்சூழல் கல்வின்னு ஒன்ன குடுத்திருக்குன்னு சொன்னோம்னா, அமல்படுத்தி நம்ம சுகாதாரத்தை இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அப்படிப்பட்ட அரசு கிட்ட தாங்கயா இருக்குது இன்னைக்கு சுகாதாரம். ஐயா, இப்ப கூட மாணவர் சமுதாயம் தான் நாளைய சமுதாயம்னு சொன்னோம்னா, நம்முடைய சென்னையில 41,000 மாணவிகள் முழுக்க முழுக்க மாநகராட்சி பள்ளி மாணவிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சுகாதார தூதுவர்களா இன்னைக்கு நம்முடைய அரசு அறிவிச்சிருக்குன்னா, அந்த பெருமை நம்முடைய மாணவர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லைங்கய்யா, சுகாதாரத்தை சொல்லி கொடுக்கின்ற அரசுக்கு தானங்கய்யா இருக்கு. இதை நான் ஏன் இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா, ஏன்னா நானும் ஒரு மாநகராட்சி பள்ளியில படிச்ச மாணவின்ற ஒரு பெருமையில தான் சொல்றேன். இப்படிப்பட்ட காலங்கள் இன்னைக்கு சுகாதாரத்தை மக்களுக்கு விழிப்புணர்வா கொடுக்கிறது நம்முடைய அரசு தானங்கய்யா. இப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தனியார் மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து வசதிகளும் இன்னைக்கு நம்முடைய அரசு மருத்துவமனையில் இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம யாருமே போறதில்லை. ஏன் தெரியுங்களா? காரணம் சுத்தம் தான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய மக்கள் மட்டும்தான். நடுவரவர்களே அங்கனையே எச்சியை துப்பிக்கிட்டு அங்கனையே சாப்பிட்டுக்கிட்டு அங்கனையே படுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, அரசு மருத்துவமனை முழுது இன்னைக்கு நம்ம சுகாதாரம் இல்லாம ஆக்கிருக்கோம்னு சொன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய மக்கள் சமுதாயம் தானே நடுவரவர்களே. அரசை குறை கூறுவதற்கு முன்பு மக்கள் நாம சரியா இருக்கோமான்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில தானே இன்னைக்கு நாம இருக்கிறோம். சைனாவுல எங்கோ ஒரு இடத்துல பரவுனதுதான் கொரோனா வைரஸ்னு சொன்னா, சர்வதேச அளவுல இன்னைக்கு பரவி நம்முடைய அனைத்து விழிப்புணர்வையும் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல எங்கோ ஒரு கிராமத்துல இருக்கிற மூதாட்டி வர பரவி இருக்குன்னா, அதுக்கு நடுவர் அவர்கள் சொன்ன காலர் டியூன்னு ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த காலர் டியூன் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவ செய்தாது அரசுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட அரசு கையில தானே இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சுகாதாரம். சுகாதாரத்தை இன்னைக்கு விழிப்புணர்வு மூலமும் நேரடியாக மக்களுக்கு எடுத்து செல்வது இந்த நிமிடத்தில் இந்த தருணத்தில் அரசிடம் மட்டுமே உள்ளது என்று கூறி, வீழுகின்ற சமுதாயமாக நம் மக்கள் சமுதாயம் இருக்கக்கூடாது என்று கூறி, மக்களுக்கு அரசின் மீது வருகின்ற நம்பிக்கையின் தீர்ப்பாக நடுவர் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு விடைபெறுவது உங்களில் ஒருத்தி மதுரை காளீஸ்வரி. நன்றி, வணக்கம்.